வணக்கம். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு சப்போர்ட் படிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே சப்போர்ட்டாக இருந்தது ஒரு அப்பாவா, நமக்கு ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு கணவராகவும் அவர் இருந்தனால மட்டும்தான் நான் எதிர்பார்க்காத போஸ்டிங், நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒரு போஸ்டிங் வாங்குவேன்ற ஒரு கனவு கூட எனக்கு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க நான் கனவு காணேன் அப்படின்னு. இந்த டிஎன்பிசி என்னென்ன அப்படி முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்தவங்க, என்னுடைய வெற்றிக்கான காரணமானவங்க என் பக்கத்தில் இருக்காங்க. இவங்க தான் என் ஹஸ்பண்ட். அவங்க தான் என்னுடைய சப்போர்ட்டுக்கு ஃபுல்லாகவே அவங்க இருந்தது. என் வின் பண்ணதுக்கான ஒரு 99% ஃபுல்லாகவே என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அவங்க காரணம். சும்மா படித்தது மட்டும்தான் நான். அவங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இருக்காங்க சில விஷயத்த. நீங்கள் வந்து ஒய்ஃப் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கான ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பக்கபலமாக இருக்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்களுக்கு நீங்கள் படிக்க விட்டாலே போதும், ஓரளவு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கனாலே எல்லாருமே ஜெயிக்க முடியும். அதுக்கு என்ன எப்படி அவர் ஜெயிக்க வச்சாருன்றதை உங்களுக்கு கொஞ்சம் பதிவு அவங்க வந்து பகிர ஆசைப்படுறாங்க, சொல்லுவாங்க. வணக்கம். இப்போ எங்கள் மனைவி வந்து நல்லா படிக்கிறவங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தேன். நல்லா படிக்கிறவங்கள எதுக்கு நம்ம இது பண்ணணும், அதனால் படித்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க. முழு முயற்சி அவங்க தான். இந்த வெற்றிக்கு முழு காரணமும் அவங்க தான். நல்ல உழைப்பு. அது வீட்டில் அனைவரும் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி தூக்கத்தை விட்டு எப்படியாவது எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை இது பாஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு. அதுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆர்ஃபன்ஸ் கடலூர் ஆர்ஃபன்ஸில் கோச்சிங் சேர்ந்தாங்க, நல்லா படித்தாங்க. இந்த வெற்றிக்கு முழு காரணம் அவங்க தான். அதே மாதிரி படிக்கணுங்கிற மனைவி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாரும் கணவன்மார்களை நம்ம மாதிரி இதுங்க சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி படிக்க வைங்க. அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. நன்றி, வணக்கம்.